எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்ல இவர் வேற ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணதுனால எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உங்க மாமா கிட்டயும் பேசுறாரு. உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜாதியிலே ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வா, உனக்கு சேர வேண்டிய சொத்தை என் தங்கச்சி கேட்டு நானே உனக்கு வாங்கி தரேன்னு இவரும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாக்குவாதத்துல உங்க பொண்டாட்டி பத்தி ஒரு அசிங்கமா திட்டுறாரு. அதனால ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவர் தலையிலையும் வெட்டிடுறாரு. போலீஸ் ரொம்ப நாளாவே எம்எல்ஏவோட மச்சான் செங்குட்டுவன் காணும் சொல்லிட்டு தான் தேடி இருந்திருப்பாங்க. அவனோட டெட் பாடி தான் அந்த இடத்துலயே இருக்குது. அவங்க மாமா தான் அவனை கொண்டுட்டாங்க சொல்லிட்டு போலீஸ் நினைக்கிறாங்க. அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோக்கு பொண்ணு குழந்தை வந்திருக்கு. அது ஹாஸ்பிட்டலையும் போய் பாக்குறாரு. அந்த நேரத்தில் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் காலும் வருது. ஒரு ஆளையா போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்க போலீஸ்காரே ஒருத்தர் நீங்க உண்மையை ஒத்துக்கங்கடா அப்பதான் உங்களை விடுவாங்க சொல்லியிருப்பாங்க. அதையும் அவங்க போட்டு கொடுத்துறானுங்க. கிச்சாவோட வீட்டு எதிர்க்க யாரோ ஒருத்தங்க திருடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதை போலீஸ் கிட்டயும் போட்டு கொடுக்குறான். போலீஸ் அங்க வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. எம்எல்ஏ மச்சான் கொலை வழக்கில் இவங்களுக்கு ஒரு லீடும் கிடைக்குது. அதை வச்சு போலீஸும் ஊர்ல இருக்க ஒருத்தையும் போய் பிடிக்கிறாங்க. அவன் இருக்கிறதே கிச்சாவோட வீடு தான். உனக்கும் கிச்சாங்க எப்பரா பழக்கம் சொல்லி கேட்கறாங்க. நாங்க தினமுமே நைட்ல சரக்கு படுப்போம் சார் வேணும்னு சொல்றான். செத்து போன செங்குட்டுவனோட போன் உங்ககிட்ட எப்பரா வந்துன்னு சொல்லி வேணும் கேட்கறான். சார் அது என்னோட போன் இல்ல கிச்சாவோட போன் சொல்றான். கிச்சா கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சா என்கிட்ட போன்லாம் இல்லைன்னு சொல்லி மடுப்புறான். இவன் வீட்லயும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அந்த போனையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே எபிசோடையும் முடிக்கிறாங்க.